ஒன்னு கூட கேட்க விரும்புறேன். இந்த கிரீன் டீ நிறைய பேர் ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க. கிரீன் டீல எவ்வளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு யாராவது சொல்லுங்க. 54 மெஷர்மென்ட் வைஸ் எனக்கு தெரியாது. சரி, கம்பேரிசன். கிரீன் டீல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா, காஃபில ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா? காஃபி வெர்சஸ் கிரீன் டீ, கிரீன் டீல டெஃபினெட்லி 3 டைம்ஸ் மோர் இல்ல. கிரீன் டீயோட ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல் 1.5 மில்லிமோல் per 100 கிராம். சாதாரண ஃபில்டர் காஃபியோட ஆன்டி ஆக்சிடென்ட் 3. பிளாக் காஃபியோட ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல் அதை விட 10 மடங்கு 15 மில்லிமோல். இஞ்சியோட ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல் 20. புதினாவோட ஆன்டி ஆக்சிடென்ட் 115. நெல்லிக்காயோட ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல் 246 மில்லிமோல். பதில் சொல்லுங்க. சொல்லுப்பா. சொல்லுங்கறல. ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லா ஃபுட்ஸ்லயுமே இருக்கும். நாங்க ஒரு பர்టిక్యులர் நியூட்ரியன்ட் டார்கெட் பண்ணி அதை எடுக்கிறோம். எல்லா ஃபுட்லயுமே ஏதோ ஒரு நியூட்ரியன்ட் குட்டி குட்டியா இருக்கும். நமக்கு தேவையான அளவு இருக்காங்கறத கேள்வி. அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. நாட்டு சர்க்கரைன்னு சொல்ல, நாட்டு சர்க்கரை நிறைய பொட்டாசியம் இருக்கு, நல்ல விஷயம் இல்லன்னு சொல்ல. ஆனா ஒரு நாளைக்கு தேவையான அந்த பொட்டாசியம் அது கிடைக்கணும்னா நாட்டு சர்க்கரை ஒரு நாளைக்கு 8 கப்பு சாப்பிடணும். அதாவது 1.5 கிலோ. 1.5 கிலோவா? சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஸ்மோக்கிங் கெட்டதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா ஸ்மோக்கிங்ல இங்க இருக்கக்கூடிய ஒரு பொருள் கர்ப்பிணி பெண்களுக்கு அதிக பிபி அதை தடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. சோ ஸ்மோக் பண்ற மதர்ஸுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஆனா கர்ப்பிணி பெண்களுக்கு பிபியை குறைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். ஐயோ, தெரியாத விஷயமா இல்ல போல இருக்கே. அப்புறம் சோ அப்படி பார்த்தோம்னா நம்ம மில்கே குடிக்க கூடாது. ஜெனடிக்கலி we all should be lactose intolerant. ஆனா நிறைய பேர் ஜெனரல் மில்க சப்போர்ட் பண்ணீங்களே சத்துணவுன்னு. நீ நான் சொல்ற அப்ப சரி, நீ இப்ப வரும்போது இல்லடா எனக்கு மில்க் வந்து ஹோல்சம் ஃபுட். இதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு லேபிள் போட்டு ஒருத்தன் வந்து அப்படின்னு ஒரு லேபிள் போடுறான் அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் அட்ராக்டட். உங்களை வந்து ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. எஸ் பாஸ். அவங்க 2 பேர் இருந்தாங்க. சார், இது வரைக்கும் நான் 12 வருஷமா வெயிட் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கேன். இது வரைக்கும் ஒரு டயட்டிஷியனிஸ்ட் கூட எனக்கு மீல் பிளான் கொடுக்கும்போது கிரீன் டீ அப்படின்றத இன்க்ளூட் பண்ணாம கொடுத்ததே கிடையாது. அப்ப நான் என்ன நினைப்பேன், கிரீன் டீ தான் நல்லது போல இருக்குன்னு தானே நினைப்பேன். ஆமா டேய், டயட் சார்ட்டும் நீங்க பாத்தீங்கன்னா கிரீன் டீ குடிங்கன்னு இருக்காது. கிரீன் டீ ஆர் லெமனேட் ஆர் ஹாட் வாட்டர். அப்ப சுடு தண்ணி சாப்பிடுறதுக்கு பதிலா கிரீன் டீ சாப்பிட சொல்றீங்களா? கைண்ட் ஆஃப். நம்மளே ஏமாத்திட்டாங்கம்மா. டயட்டிஷியன்ஸ் எல்லாருமே சைக்காலஜிஸ்ட் மாதிரியே இத டீல் பண்றீங்களே, எது சரியோ அதை தானே கொடுக்கணும். நாங்க குடுக்கற பிளான்ல கிரீன் டீ போடாம கொடுத்தா நீங்க டயட்டிஷியனா, நீங்க நியூட்ரிஷனிஸ்டா கேக்குறாங்க. டேய் என்னடா சொல்றான் அவன்? டயட்டிஷியன் லாங்குவேஜ் மச்சான். ஓ, இதுக்கு பேர் தான் லாங்குவேஜா? கிரீன் டீயை வந்து யார் சாப்பிடலான்றது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஒரு ஐடியல் பாடி வெயிட்ல இருந்து 10 to 15 kgs எக்ஸஸ் இருந்தா அட்வைஸ் பண்ணுவேன். எந்த காரணத்தை கொண்டும் கிரீன் டீ எல்லாம் தொடக்கூடாது. இனிமே மனசார கூட குடிய பத்தி நினைச்சு பார்க்க கூடாது. சரிங்க டாக்டர். ஒரு சொட்டு குடிச்சா கூட உன் உயிருக்கே ஆபத்து. டாக்டர், இனிமேல் இந்த சனியம் பிடிச்ச குடிய நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் டாக்டர். நீ கிரீன் டீ எழுதலைன்னா டயட்டிஷியனான்னு இன்னைக்கு கேட்டுவாங்கங்கறீங்க. நான் எப்பவுமே நம்மளோட ப்ரொஃபஷனல் விட்டே கொடுக்க கூடாது. It will be an option. ஆப்ஷன் கொடுக்க கூடாது, அது தப்பு. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். நீங்க டயட்டிஷியன் அதெல்லாம் கிடையாது. நீ கட் டவுன் பண்ணி இப்படி தான் இருக்கணும்னு தானே சொல்லணும். சொல்லலாம் சார். சில டைம்ஸ் ஆப்ஷன்ஸும் கொடுக்கணும் இல்ல சார்? அது ஏன் கிரீன் டீயா இருக்குங்கறதா கேள்வியா இருக்கு இப்போ. கடுப்பு. ஆமா. போ. கிரீன் டீ வந்து ரொம்ப சாதா வெயிட் கொடுக்க கூடாது, ரொம்ப பெரிய வெயிட்டுக்கு தான் கொடுப்போம். பிரம்மாஸ்திர மாதிரி நாங்க கடைசியா தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் அங்க லிமிடெட் சொல்றாங்க. நக்கல்யா அவனுக்கு. இலை காஞ்சா என்ன கலரா மாறும்? பிரவுனிஷ். ஏன் கிரீன் டீ கிரீன் கலர்லயே இருக்கு? காஞ்சது தானே, அது ஏன் கிரீன் கலரா இருக்கு? ஆனா கிரீன் டீயை கிரீன் டீயா கலரா விக்கணும்னா அவன் என்ன பண்ணுவானா, பறிச்ச உடனே அதை பாயில் அல்லது பேன் ஃப்ரை பண்ணுவாங்க. அந்த நேச்சுரலா ஒரு இலை பிரவுன் கலரா மாறக்கூடிய ரியாக்ஷனை கூட தடுக்கிறதுக்கு அவன் நிறைய ப்ராசஸிங் பண்ணுவான். சோ தட் அது அப்படியே அழகா கிரீன் கலரா இருக்கிற மாதிரி நீங்க அப்படியே பசுமையோட உள்ள குடிக்கிற மாதிரி குடிக்கலாம்ங்கிற ஒரு ஆசைக்காக. நார்மலா சாப்பிடுற நிலக்கடலை தான் இருக்கிறதுலே ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட். ஆனா அவங்க நிலக்கடலையே பீனட் பட்டரா தான் சாப்பிடுவாங்க. ஆனா நிலக்கடலையே அப்படியே வறுத்து அல்லது வேக வச்சு சாப்பிட மாட்டாங்க. ஆனா ஒண்ணு தெரியுது, இந்த ஷோல நிலக்கடலை ரொம்ப ஒரு ஹெல்த்தியான, யதார்த்தமாவே ஒரு ஹெல்த்தியான உணவு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ரொம்ப புகழாதீங்க முதலாளி. டேட்ஸ்ல இரும்பு சத்து இருக்குன்னு எல்லாரும் சொன்னீங்க. ஒரு நாளைக்கு தேவையான இரும்பு சத்து 1.25 கிலோ டேட்ஸ்ல கிடைக்கும். நீங்க 5 டேட்ஸை சாப்பிட்டுட்டு எனக்கு இரும்பு சத்து கிடைச்சிருச்சுன்னு சொல்றது எப்படி ஒரு காமெடியான விஷயமோ, டிராகன் ஃப்ரூட் அரை பழத்தை சாப்பிட்டுட்டு எனக்கு கேன்சர் குணமாயணும் நம்புறதும் காமெடியான விஷயம்.
நல்லா பேசுனாங்கல்ல. டிராகன் ஃப்ரூட்ல கேன்சரை தடுக்கும் ஒரு காம்பவுண்ட் இருக்கு அல்லது ஏதோ ஒன்னு இருக்குன்னு நீங்க சொல்றீங்கல்ல. கேன்சர் பயத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் உடனடியா எவ்வளவு காசானாலும் சரி டெய்லி 2 டிராகன் ஃப்ரூட்டா சாப்பிடுவோம் வாங்கி சாப்பிடுவார் இல்லையா? டிராகன் ஃப்ரூட் விலை என்ன? 78 rupees. ஒரு ஃப்ரூட் 78 ரூபாய்க்கு ஒருத்தன் தினந்தோறும் வாங்கி சாப்பிடுற அளவுக்கு இப்ப புஷ் பண்றீங்கல்ல. அப்ப நீங்க சொல்றப்ப நான் உடனே அதை வாங்க தான் பாப்பேன். அதானே உலக வழக்கம்.